அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் விழிப்புணர்வு பதிவு. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது எல்லாருமே மாத சம்பளம் வாங்கினோன்னு முதல்ல பெரிய பெரிய கடைக்கு போயிடுங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னால் ஒரு 5 அடுக்கு பில்டிங்கு 10 அடுக்கு பில்டிங்கு, அதில் போய் உங்கள் ஒரு கெத்தை காட்டுங்க. நாங்கள் போய் அங்கே சாமான் வாங்குகிறோம், அங்கே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், அங்கே போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வரோம். உங்கள் காசை கொடுத்துருவீங்க. ட்ராலி இழுத்துக்குன்னு லிஃப்ட்டில் கூட்டம் எல்லாத்தையும் வேறு சிந்த ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி இடித்து பிடிச்சி அப்படி பொருள் வாங்குவீங்க. இது என்ன, இது எங்கே போய் கொண்டு போய் முடிக்க போய் தெரியுங்களா? நம்ம ஆதி காலத்தில் வாழ்ந்த மாதிரி நாட்டார் கடை, பெட்டி கடை, பாய் கடை, பாட்டி கடை, அத்தை கடை, அக்கா கடை, இந்த மாதிரி கடைங்கெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் பெரிய பெரிய ஸ்டோராக போய் தானே பொருள் வாங்குவீங்க. சின்ன கடையெல்லாம் உங்களால் வாங்க முடியாது. உதாரணத்துக்கு நாங்கள் பால் கடை வச்சுருக்கோம். வெறும் பால் மட்டும் வாங்க எங்கள் கடைக்கு வரீங்க. பால் வாங்கும்போது கூட பொருள் சேர்த்து வாங்குங்க. எல்லாரும் உங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த பால் வைக்கிறதுலாம் ஒரு பெரிய சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சர்வீஸ் உங்களுக்கு எப்படி வெறும் பாலுக்கு மட்டும்தான் அந்த கடையை நீங்கள் தேடி போவீங்களா? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் இன்றைக்கி பெரிய கடையில் வாங்குங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கடைகளும் அழிஞ்சு போச்சுன்னா, நீங்கள் போகிற அந்த பெரிய கடையில் விலை அதிகமாக கொடுத்து என்ன ரேட் சொல்கிறானோ அதை தான் நீங்கள் வாங்கி ஆகணும். சுற்றி உள்ள எல்லா கடையும் க்ளோஸ் ஆகி போச்சுன்னா, அன்றைக்கி அந்த பெரிய கடைக்கு போய் நீங்கள் வாங்குறத விட உங்கள் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அந்த சாதாரண நம்ம ஊரை சுற்றி இருக்கிற அந்த பெட்டி கடை, பாய் கடை, இந்த பாட்டி கடை, தாத்தா கடை, இந்த எல்லா கடையும் அடிபட்டு போச்சுன்னா, பெரிய பெரிய கடை, உதாரணத்துக்கு நான் நம்ம பேர் சொல்ல விரும்பல, ஒவ்வொரு ஏரியாவில் 5 அடுக்கு 10 அடுக்கு பில்டிங் கட்டி வச்சுட்டு அவன் ஒரே ஆள் வாழ்ந்துன்னே வருவான். அப்போ சின்ன கடைக்கெல்லாம் எப்படி சின்ன கடையெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா, அவன் என்ன சொல்கிறானோ அதான் ரேட்டு. நீங்கள் சொல்கிறீங்களா டிமார்ட்டில் வாங்கினேன், பெரிய கடையில் வாங்கினேன்னு, என்ன மிச்சம்னு தான் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் ஒரு 500-600 மிச்சம் பண்ணிவிட்டீங்களா? ஏன் அந்த கடையை பக்கத்தில் இருக்கிற அந்த நாட்டார் கடை, பெட்டி கடையெல்லாம் வாங்கினா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும் இல்லையா? அந்த அவங்க வாழ்வாதாரம் பாதித்து அவங்க அழிச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் மெல்ல 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 நீங்கள் போய் பெரிய வலையில் சிக்கிடுவீங்க. பெரிய பெரிய ஸ்டோருக்காரங்க தான் உங்கள்கிட்ட பொருள் விற்கணும். அவன் சொல்கிறது தான் நீங்கள் போய் வாங்கணும். எப்படி தெரியுங்களா? வரிசையில் நின்று டோக்கன் போட்டு வாங்கணும். ஜாக்கிரதை. சின்ன கடையெல்லாம் வியாபாரம் தயவு செய்து பண்ணுங்கள். ஏதோ நாங்கள் பெருமைக்காக அங்கே போகிறோம், அங்கே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு கோடிகள் அங்கே பணத்தை கொட்டாதீங்க. அப்புறம் கொட்டிட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் பூந்து தமிழ்நாடு குட்டிச்சுவராகிடுச்சு. அதேமாதிரி வியாபாரத்துலேயும் வந்து எல்லாமே வெளிநாட்டு வெளி மாநிலத்து பெரிய பெரிய கடை, உதாரணம் சொல்லணும்னா ஜெயச்சந்திரன், சரவணா, குமரன், அப்படி இப்படின்னு எல்லா கடைகளும் உங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தான் நீங்கள் வாங்கி ஆகணும். இந்த தலையத்தை மாற்றணும்னா தயவு செய்து சுற்றி உள்ள கடையில் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுங்கள். இது இனிய விழிப்புணர்வு பதிவு. சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.